ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றே வா அப்படின்ற செயல் பகுதியில் இருக்கிற நூல் வழியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு 2வது இயரில் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் சொல்கிற எந்த ஷார்ட்கட்ஸுமே யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கேலி செய்யறதுக்காகவோ கிடையாது. சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் சுதேசமித்திரன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த தேச அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது இதை தேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு தேசம் இருக்கு, அங்க முக்கியமான ஒரு கவிஞர் இருக்காரு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அது பாரதியார் மட்டும்தான். சரிங்களா? இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியாரை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பேரை சொன்ன உடனே மறு நிமிஷம் நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அவங்க பிறந்த ஊரான எட்டயபுரம் தான். சரிங்களா? ஸோ இது நம்ம சின்ன வயசுல இருந்தே பாரதியார் அவர்கள் எட்டயபுரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்றது நம்ம சின்ன வயசுலயே படிச்சுட்டு வந்ததுனால இதுக்கு நம்ம தனியா ஷார்ட்கட் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுல இந்த ஏந்தல் அப்படின்றத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டயபுரம் அப்படின்றதுல ஏனா குறில் இருக்கு. அதே மாதிரி ஏந்தல் அப்படின்றதுல ஏனா நெடில் இருக்கு. ஸோ ஏ அப்படின்றத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாரதியார் அவர்களுக்கு நிலா, சிந்து அப்படின்னு 2 சிஷியர்கள் இருக்காங்க. 2 பேருமே சின்ன குழந்தைங்க. சரிங்களா? இதுல இந்த நிலா அப்படின்ற குழந்தை என்ன பண்ணிருது அப்படின்னா, பாட்டு பாடிக்கிட்டு பாரதியாருடைய வீட்டுக்கு வந்துருது. இந்த குழந்தை பாரதியாருடைய வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு சிந்து அப்படின்ற குழந்தையும் பாரதியாரோட வீட்டுக்கு வந்துடுது. கொஞ்ச நேரத்துல சிந்துவோட தந்தை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிலாவும் சிந்துவும் உங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்களே, இங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு பாரதியார் அவர்களும் எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்களா? இது சும்மா ஷார்ட்கட்டுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதாவது பாரதியார் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஞ்சாலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு சபதம் போடுறாங்க. என்ன சபதம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குயில் வளர்க்குறேன், அந்த குயிலை நான் பாட்டு பாட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போடுறாங்க. இதற்கு உடந்தையா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டான காவியா அப்படின்றவங்களும் உடந்தையா இருக்காங்க. சரிங்களா? இதை ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாரதியார் அவர்களுடைய வீட்டுக்கு சிந்துவோட தந்தை வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பாப்பாவுக்கு ஒரு பாட்டு கத்து தரலாமே அப்படின்னு கண்ணன் பாட்டை கத்து தர்றாங்க. ஆனா அந்த பாப்பா என்ன சொல்லிடுது, எனக்கு கண்ணன் பாட்டு வேண்டாம், வேற ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதற்கு எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா, நாம உன்னுடைய ஆசிரியரான பாரதியார்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதியார்ட்ட போறாங்க. அதற்கு பாரதியார் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாப்பா ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான நீதியுள்ள பாடல்களையும் சொல்லிக் கொடுக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்கு புரியுற மாதிரியும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆத்திச்சுடியை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆத்திச்சூடி இருக்கு, அதையே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நம்ம புதுசா ஒரு ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு புதிய ஆத்திச்சூடியை குழந்தைக்கு கத்துக் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மூணையும் ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பாரதியார் அவர்கள் பாத்தீங்கன்னா கேலி சித்திரம் கருத்துப்படம் அப்படின்றத உருவாக்கி இருக்காங்க. இந்த கேலி சித்திரம் கருத்துப்படம் அப்படின்னா என்னமோ எல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல நம்ம மீம்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் இது. சரிங்களா? இந்த காலத்துல நம்ம மீம்ஸ் நிறைய கிரியேட் பண்றோம் இல்லையா, இதை ஆரம்ப காலத்துல அறிமுகப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கோர்வையா ஷார்ட்கட்டோட பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா பார்த்துடலாம். அதாவது காற்றே வா அப்படின்ற செயல் பகுதியை இயற்றின ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்களை ஒரே இடத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது பாரதியார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மகாகவி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல், அதே சமயத்துல பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு இத்தனை சிறப்பு பெயர்களை ஒரே இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னதுதான், கேலி சித்திரம் கருத்துப்படம் அப்படின்ற மீம்ஸை ஆரம்பத்துல உருவாக்குனது நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாரதியார் அவர்கள் எழுதின நூல்களை நம்ம வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பாஞ்சாலி சபதம் அப்படின்றதும் குயில் பாட்டு அப்படின்றதும் காவியம். சரிங்களா? அதே மாதிரி கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது
குழந்தைகளுக்கான நீதிகளை சொல்லக்கூடிய பாடல்கள். சரிங்களா? அதனால தான் இதை வந்து நான் தனித்தனியா 2 செட்டா சொல்லியிருந்தேன். இதை வந்து தனித்தனியாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு 4ஐயும் 4 ஆப்ஷன்ல வச்சு பொருந்தாதது எது அப்படின்னு கூட நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து குயில் பாட்டு அப்படின்றதுதான் பொருந்தாது. ஏன்னா இது வந்து காவியம். சரிங்களா? சோ இந்த மாதிரி கூட நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இதை வந்து தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, பாரதியார் அவர்கள் வந்து இந்தியா, சுதேசமித்திரன் அப்படின்ற 2 இதழ்கள்ல வந்து ஆசிரியரா பணியாற்றியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பாயிண்ட், பாரதியார் அவர்கள் வந்து தன்னுடைய பாடல்கள்ல பர்டிகுலரா எதெல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தும், அதே சமயத்துல பெண் அடிமைத்தனத்தை வந்து எதிர்த்தும் தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பாயிண்ட், பாரதியார் அவர்களுடைய கவிதை தொகுப்பான காற்று அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு வசன கவிதையை தான் நமக்கு வந்து பாடமா கொடுத்திருக்காங்க. இதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம கொடுக்குற இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம அடுத்தடுத்து கொடுக்க போற எல்லா ஷார்ட்கட்ஸ் வீடியோமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.